அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது ஆல் இண்டியா போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம்மிங் 6th வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு பொதுவாகவே நமக்கு வந்து எப்போவுமே ப்ரியராக அந்த டேட் வைஸ் ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணி அதன் பிறகு ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு டெட்லி விஷயமாக இது வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எந்தவித இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ராப்பராக கொடுக்காம, ஏன்னா சித்தா இந்த மாதிரி நம்மலாம் எழுதுகிறப்போ பார்த்திங்கன்னா எம்டி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிறப்போ நமக்கு சென்டர்ஸ் சென்னை பேஸ்டாக தான் இருக்கும். நம்ம எப்படி ஒரு 2 டேஸில் சொல்லி ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லி எப்படி நம்ம ட்ராவல் அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஆஸ் பர் ஷெடியூல் படி என்டிஏ வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனோட இது கரெக்ஷன்ஸு இந்த விஷயங்கள்லாம் 17th May to 19th May அது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 6 July 2024 கொடுத்துட்டாங்க. அண்ட் டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் டு பி இன்டிமேட்டட் லேட்டர் ஆன் வெப்சைட். சரி, டைமிங்கே லேட்டர்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஸ் இண்டிகேட்டட் ஆன் த அட்மிட் கார்டே இன்னும் வரல. அண்ட் கூடவே வந்து அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன்ஸ்ன்றது எத்தனை, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா என்டிஏயில் நம்ம எக்ஸாமினேஷன்ஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஃபோர் தட் நமக்கு 3-4 சிட்டி, நம்ம 2 to 3 சிட்டிஸ் வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்போம். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2ன்ட்டு. இப்போ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இப்போ மேபி வந்து கேரளாவில் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து திருவனந்தபுரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு ஒரு சென்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மதுரைக்கு ஒரு சென்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸில் அப்ளை பண்ணுவோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்களோ அதை பொறுத்து அந்த சென்டரை அப்ரூவ் பண்ணி அந்த சிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இன்னும் என்டிஏ வந்து இன்னும் சிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இதுவரை 20th வந்து டெட்லைன் சொல்லியிருந்தது. பட் இதுவரை டெஃபினெட்லி எந்தவித அப்டேட்டும் இல்லை. ஸோ இதுவே இன்னும் தாமதமாக இருக்குது. இன்றைக்கி 25 ஆகிடுச்சு. இன்னும் 2 to 3 டேஸில் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் படி கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இங்கே 5 days டிலே ஆகுது அப்படின்றப்போ அங்கேயும் 5 days ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து எடுக்க வேண்டிய விஷயம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன நேற்றுக்கு திரும்பவும் கால் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, சார் என்ன சார் ஒரு ஃபைனல் அப்டேட், ஒரு சின்னதாக கிறிஸ்பாக ஒரு அவுட்லைன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே விஷயந்தான், என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும். ஸோ ஸ்ட்ரிக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயத்தை மைண்டில் ஏற்றி நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஸோ பட் இதெல்லாம் ஃபேக்டர், எக்ஸாம்ஸ் தள்ளி போகிறதுக்கான விஷயங்கள். ஸோ அதனால் இது கிடைச்சா நமக்கு ஒரு வாய்ப்பு, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது, ஒரு 1 வீக் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக மூவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கம்ப்ளீட்லி இப்போ வந்து ஒரு பேக்லாகிங்காக இருக்குது. 1 வீக் இப்போவே டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக்கெண்டில் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஆஸ் பர் த ஷெடியூல் கண்டிப்பாக ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கு. என்டிஏன்றது ஆக்டிவாக இருக்குது, நடக்குது. எல்லாமே அடுத்தடுத்த ப்ரொசீஜர் படி நடந்துடும் அப்படின்றத நம்ம என்னென்னா சிட்டி கன்ஃபார்ம் பண்ணணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கும் என்டிஏக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கனெக்ஷன்ஸ் இதாகும். இப்படி ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் வந்து நிறையா பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அவங்களோட ஷார்ட் டைம் பத்தாது. ஸோ 1 வீக் 5 days பேக்லாக் ஆகிருக்கு. பார்ப்போம் இன்னொரு 2 to 3 டேஸில் அடுத்த அப்டேட். இந்த வீக்கெண்டுக்குள்ளே அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லாம் ஆஸ் பர் த ஷெடியூல் கண்டிப்பாக நடக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றத விழிப்புணர்வாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பயப்படாதீங்க, தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்குள்ள சீட் அப்படின்றது, நமக்கான சீட் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எந்த விதத்துலையும் இது நம்ம வாய்ப்பாக கிடச்சி தான் நம்ம இது பண்ணுமே ஒழிய என்னடா இப்படி தள்ளி போகுது மைண்டில் இது வரவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நமக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குடா, அடிச்சு மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணுவோம், மறுபடியும் ஒரு முறை பார்ப்போம், நோட்ஸ்லாம் திருப்பி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டிங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. அதனால் தைரியமாக மூவ் பண்ணுங்கள். ஃபர்தராக எதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.